சொல்லுகிறான், நீங்க அடிஷனல் அத்தி உள்ளான்னு அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வாத்து ரசூல் எழுத்து சல்லல்லாஹு அவருக்கு வழிபடுங்கள். ஒரு ஆள் சொல்றாரு அத்தி உள்ளாவை எடுத்துக்கிறேன், அத்தி ரசூல் எடுக்க மாட்டேன், இவர் வெற்றி பெற முடியுமா? இறைவன் இரண்டை சொன்னால் இரண்டையும் எடுக்க வேண்டும், ஒன்னை விட்டுட்டாக வெற்றி பெற முடியாது. இந்த வசனத்தில் இவன் மூன்றை சொல்கிறான் என்றால் மூன்றையும் எடுக்க வேண்டும். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறோம், அவங்க மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தம். சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் மரியாதை என்று வந்துடாது, உண்மையிலேயே கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியம் இல்லாமல் வணக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்று இருந்தால் இபிலீஸ் வெற்றி பெற்றிருப்பான். அவன் வணக்கத்தில் எந்த குறையும் செய்யல. அவன் செய்யாத வணக்கமா? அல்லாஹ்வுக்கு சஜா செய்ய அவன் மறுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரியாதை செய்ய மாட்டேன்னா அதனால அவன் விரட்டப்பட்டான். அல்லாஹ் தஆலா சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜா செய்ய வேண்டும், மலக்குமாரெல்லாம் செஞ்சுட்டாங்க, இபிலீஸ் மட்டும் மாட்டான் அப்படின்னு. ஏன்பா மாட்டேங்கிற? சஜிதா என்பது உனக்கு மட்டும் தான் செய்வேன், வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னா. உடனே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு இபிலீஸை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு முதுக தட்டி கொடுத்து, உண்மையான தௌஹீத்வாதி நீதானான்னு சொன்னானே, இல்ல சஜிதா செஞ்ச நீ எனக்கு மட்டும் தானே செய்வியா, பரவாயில்ல நீ தௌஹீத்வாதின்னு சொன்னானே, தூக்கி எரிந்து விட்டான். நீ என்ன வணக்க செஞ்சு என்னையா பிரயோஜனம்? நான் மதிக்க சொன்னவர்களை மதிக்காவிட்டால் இறைவனுக்கு வணக்கம் பெருசா? நம்மளாம் வணங்கினாதான் இறைவன் இறைவனா? இறைவனை கட்டுப்படுகிறோம் என்றால் இறைவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். என்னை வணங்கு சொன்னா வணங்க வேண்டும், எனது நேசர்களை மதிக்க வேண்டும், அதுதான் இறைவனை கட்டுப்படுறது. ஆனா இன்னைக்கு என்னமோ இறைவனுக்கும் இதற்கும் கட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு இந்த கண்ணிய மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. வெறும் இபாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போகுது. தொழுகை என்ன, இஸ்லாத் தொழுகை என்ன, ஒரே விவாதத்து. மீளா விழாவுக்கு வரமாட்டாங்க, மொழி வரமாட்டாங்க, ஜியாரத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, இப்படி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு கூட்டத்துல ரெண்டும் கிடையாது, இபாதத்தும் இல்ல மரியாதையும் இல்லை. இருக்கிற இபாதத்தை இல்லாம ஆக்கியாச்சு, அது இல்ல இது இல்ல எல்லாம் இல்லாம ஆக்கியாச்சு. இப்படியா இருக்கிறது? உண்மையான நாம் கண்ணி வைக்கிறோம் வெளிப்படுத்தி காட்டுங்கள். உண்மையான மஹப்பத்து பல வகை இருக்கு. ஒரு ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல உலக மேப்பை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாரு, அவன் பேரு கமால் பாச்சா, இங்க வாடாண்டாரு. இந்த மேப்பில் அமெரிக்கா எங்கடா இருக்கு கண்டுபிடின்றாரு. அவன் அங்கேருந்து வந்து இதுதான் சார் அமெரிக்கான்னு ஒரு இடத்த காமிச்சான். சரியா தான் சொன்னான், போய் உட்கார்றான்ட்டாரு. இன்னொரு மாணவன்கிட்ட வரலாற்று ரீதியான கேள்வி கேட்டாரு. அது என்னன்னு கேட்டா, அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அவசரமா ஒரு மாணவன் சொன்னான் கமால் பாச்சா அப்படின்ட்டான். ஏன்னா கமால் பாச்சா தான் வந்து சொல்லிட்டு போனா, அதை வந்து சொல்லிவிட்டாங்க. சரி, இன்னொரு மாணவன் கூப்பிட்டாரு, வாடா இந்தியா எங்கடா இருக்கு கண்டுபிடிடா அப்படின்றாரு. அவன் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அழ ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா அழுகுறேன்டாரு. என் உயிரே போனாலும் என் காத்திர நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன்னு தான் அவன். இதுதான் பிரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நாட்டுப்பற்றுங்கிற அப்படி இருக்கிறான். சின்ன பையன் மட்டும் இல்ல, பெரியவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நம்ம நாட்டு நிதி அமைச்சகத்துல வந்து அறிவிப்பு வந்துச்சு, நம்ம நாடு உலக நாடுகள்ல இருந்து வாங்கிய கடன் தொகையில ஒவ்வொரு குடிமகனுடைய பங்கு 4000 ரூபாண்டு. நம்மள ஒரு ஆள் பேப்பர்ல படிச்சாரு, உடனே 4000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு நிதி அமைச்சருக்கு. அதுல எழுதுனாரு, நான் கடன்காரனா மோத்தாப்பா விரும்பல, ஏன்னா கடனை பத்தி அடுத்து கூட பேசிட்டு போனாங்க. கடன்காரனா மோத்தாப்பா விரும்பல, அதனால இந்த ரூபா வாங்கிக்கிறேங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, இப்படிப்பட்ட தேசப்பட்டு நிற்கவர்கள் நாட்டில் இருக்கத்தானே செய்யறாங்க. ஆனா கடைசியில ஒரு வாசகம் எழுதினார், அதுதான் தர்மசங்கடமாயி போச்சு. எழுதினாரு, இனிமேல் எந்த நாட்களமாவது நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் என்னை கேட்காமல் வாங்கக்கூடாதுன்னு எழுதினாரு. வேற நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா அப்படிங்கிறாரு அவரு. பிரியம்ங்கிறது இதுவா? பிரியம்னா எப்படி காமிக்க வேணாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது நாம் மஹப்பத் வைத்திருக்கிறோம் என்றால் செயல் வடிவில் காட்ட வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஒரு குழந்தை மேல அம்பு வச்சிருக்கிறோம், எப்படி நம்ம காட்டுறோம்? அன்பை வாரி அணைக்கிறோம்ல, முத்தமிடுறோம்ல, அது அன்பின் வெளிப்பாடு இல்ல. பிரியம் இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு, குழந்தைய தொடர்ந்து இதா பிரியம். இந்த கூட்டமே அதுதான் அன்பின் வெளிப்பாடு. இப்படி வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனா இப்ப நம்ம கண்ணியப்படுத்தினாக்கா என்ன பேர் இருக்கிறாங்க? இப்ப நம்ம ஜியாரத்துக்கு போறோம்னு வச்சுக்கிறேன், இறை நேசம் மதிக்க வேண்டும் சொல்லி தருகிறான், அதெல்லாம் மதிக்கிறோம். ஜியாரத்துக்கு போறாரு ஒரு ஆளு, ஷிர்க் செய்யறாங்கிறாங்க. ஒரு ஆள் கபர் முத்தமிட்டாரு வச்சுக்கிறோங்களேன், ஷிர்க் செஞ்சுட்டாங்க. கபர் வணங்கி ஜியாரத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு கபர் வணங்கிகள் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் பிதஅத்துக்காரர்கள். உண்மையிலே பிதஅத்துக்காரர்கள் நாம் அல்ல, அவர்கள் தான் பிதஅத்துக்காரர்கள்.
ஏன்னா பிதஅத்னா என்ன ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும். புகாரில் இருக்குது, முஸ்லிம்ல எல்லாம் இருக்குது. மார்க்கத்தில் இல்லாதது கொண்டு வந்தா அதெல்லாம் பிதஅத், கொண்டு வரக்கூடியவர்கள் பிதஅத்காரர்கள். அப்படி பட்டியல பாருங்க, ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஜகாத்து குல்ல ஆமின், ஒவ்வொரு வருடமும் கடமை என்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, இல்ல இல்ல நீங்க ஒரு தடவை கொடுத்துட்டா போதும், வருஷம்லாம் கொடுக்க தேவையில்லை. இறை தூதர் ஒவ்வொரு வருடமும் என்கிறார்கள். அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடம் இல்லை என்கிறது இன்னைக்கு ஒரு கூட்டம். இந்த கூட்டம் தான் பிதஅத்துடைய கூட்டம், பிதஅத்காரர்கள் இவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, பைஹக்கியில இருக்கிறது, தபரானில இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது தராவீஹ் தொழுகை இல்லை என்று. இறை தூதர் தொழுதார்கள், இந்த கூட்டம் சொல்லுது இல்லை என்று. இவர்கள் தான் பிதஅத்காரர்கள், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பூஜிக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது 20 ரக்காத்து இருக்குது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, லைவான ஹதீஸ். இதுதான் உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், லைவ பத்தி நீங்க பேச்சு எடுக்க கூடாது, நெஞ்சில கை இருக்கிற வரைக்கும் சொல்லி வச்சிருக்கோம். நெஞ்சில கை இருக்கிறது எடுக்க, அப்ப சொல்லுங்க லைவ்னு, நாங்க பதில் சொல்றோம். அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது லைவ்னு சொல்லி. ஏன்னா பச்சை லைவான ஹதீஸ், அதை வச்சு நீங்க நெஞ்சில் கை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அது பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமென்றே விட்டால் ஸலாத் தொழுகை உண்டு என்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். திருமீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு கூறுகிறது ஒரு கூட்டம், வஹாபியத்து கூட்டம், வேண்டுமென்றே நீங்க தொழுவ விட்டாங்க ஸலாத் செய்ய வேணாம். அப்போ மார்க்கம் சொல்கிறது வேண்டும், இவர்கள் சொல்கிறார்கள் வேண்டாம். மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துகிறார்கள். இவர்கள் தான் பிதஅத்காரர்கள். என்னங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒருத்தன் மறந்துட்டு தொலை விட்டுட்டாங்க, கல்லா செய்யணுமா, அவன் செய்யணும். ஒருத்தன் தூங்கிட்டு விட்டான், அவன் செய்யணுமா, அவன் செய்யணும். வேணும்டே விட்டான், அவன் செய்ய வேணும். அறிவுக்கு பொறுத்துதான். ஹதீஸ் ஒரு புறம் இருக்குது, அது இருக்கட்டும், அறிவுக்கு பொறுத்துதான். ஒரு ஆளு தப்பு செஞ்சான், தெரியாம செஞ்சுட்டாங்கிறான், உனக்கு தண்டனை. ஒருத்தன் சொன்னா தெரிஞ்சுதாயா செஞ்சாங்க, அப்பன்னா போயிட்டு வா அப்படின்னு. இந்த மாதிரியா இருக்கிறது. இந்த அறிவுக்கு பொறுத்தலையே சரி, மறந்துட்டு விட்டாலே கல்லா செய்யணும் போகும்போது, வேணும்ட விட்டா அவன் கட்டாயம்ல செஞ்சான்னு சொல்லணும். அதான் அறிவுக்கு பொருந்தது. வேணும்ட விட்டாக்கா இல்லையா, எல்லாம் அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்கள். ஹதீஸுக்கும் பொருந்தவில்லை, வசனத்துக்கும் பொருந்தவில்லை, அறிவுக்கும் பொருந்தவில்லை, சிந்தனைக்கும் பொருந்தவில்லை. அப்படிதான் இருக்குது. சரி, இப்படி நீங்க பாத்துக்கிட்டே போலாம். ஒவ்வொன்னா குர்ஆனுடைய விஷயத்தை பாருங்க. இப்ப யார் வேண்டுமானாலும் குர்ஆனை தொடலாம், யார் வேண்டுமானாலும் குர்ஆனை ஓதலாம். இப்படியே அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்றவர்கள் சொல்ல வந்தவர்கள் குர்ஆனையும் மற்ற புத்தகங்களை போலன்னு சொல்ல வந்துட்டாங்க. இவர்களுக்கு பின்னால் போனால் என்ன ஆகும், மறுமையில என்ன ஆகும் அவங்க நிலைமை யோசித்து பாருங்க. சரி, யார் தொடணும் யார் ஓதணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லாவிட்டா ஏதாவது யாராவது சொல்லட்டும் நினைக்கலாம். தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தக்ரவுல் ஹாயிது, மாத விலக்குள்ள பெண்களும், வலல் ஜுனுபு, குளிப்பு கடமையானவர்களும், செய்யம் மினல் குர்ஆன், குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. இது திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று இறைத்தூதர் சொல்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்கிறது இல்லை ஓதலாம் என்று. யாரை நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள், இறைத்தூதரையா இன்றைய கூட்டத்தையா? யாரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்னான்? இறைத்தூதரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொன்னானா? வஹாபியத்துக்காரங்களை பின்பற்றுகின்ற இறைவன் குர்ஆன்ல சொன்னானா? யாரை பின்பற்றினால் மறுமையில வெற்றி கிடைக்கும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் கிடைக்குமா? இன்றைக்கு இருக்கிற அந்த புதிதாக கிளம்பிய கூட்டத்தை பின்பற்றினால் கிடைக்குமா? யாரை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்கும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமா? இந்த பிதஅத்காரர்களை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமா? யோசித்து பாருங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மாற்றமாக கூறுகிற அருகதையும் தகுதியும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே முரண்படுறதா? அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்து போரிடுவதா? கேட்டா என்ன சொல்றது? இந்த அதே லைஃப்கள் எல்லாத்தையும் லைஃப் ஆக்கி இருக்கிற கண்ணியத்தை குறைத்தவர்கள் தான் இவர்கள். இதையெல்லாம் வலுக்கட்டாயமாக லைஃப் ஆக்கி அல்லாஹ்வுடைய வேதம் மற்றவர்கள் எழுதின மனிதர்கள் எழுதின புத்தகங்கள் மாதிரி தான் என்று சொல்வதில் நீங்கள் அடைந்த லாபம் என்ன? அதன் மூலம் நீங்கள் அடைந்த பலன் என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கும் மனிதர் எழுதின புத்தகங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா? மற்ற புத்தகத்தை யார் வேணாலும் தொடரலாம், யார் வேணாலும் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதம் அப்படித்தானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்லைங்களா? அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதையும் மீறி எப்படி செய்றீங்க? அதனால் தாய்மார்களே, மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்படி செய்யறாதீங்க. ஒது இருந்தால் குர்ஆனை தொடுங்க, ஒது இல்லாட்ட ஓதலாம். அதுக்கு என்ன சட்டம்? மதுவுடைய சட்டங்கள்லாம் ஆதாரம் இருக்குங்க. எல்லாம் ஹதீஸ் ஆயத்து தான். இப்ப பாருங்க, இப்ப மதுவுடைய சட்டம் சொல்லுது ஒது இல்லையா ஓதுங்க, மனப்பாடமா இருக்கா ஓதுங்க. ஆனா ஒது இல்லாவிட்டாக்க குர்ஆனை தொடாதீங்க, ஒரு செய்தான் தொடங்க. குளிப்பு கடமையா இருக்கிறீங்களா?
மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருக்கிறாங்களா, அவங்க குர்ஆனை ஓதவும் கூடாது, தொடவும் கூடாது. இது மதுபடி சட்டங்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டங்கள். ஏன்னா அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ரிஉனல் குர்ஆன், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள் எல்லா கட்டங்களிலும், மாலம் யகுன் ஜுனுபன், அவர்கள் குறிப்பு கடமையான நிலையில் இருந்தால் மட்டும் ஓதி காண்பிக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ்